பீகார் தொழிலாளர்கள் தமிழகத்துல தாக்கப்படுறாங்க அப்படின்னு பீகார் பிரச்சாரத்தின் போது பேசிய பிரதமர் மோடி, தமிழகத்துல அது குறித்து பேச தைரியம் இருக்குதான்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்துல நடைபெற்ற திமுக நிர்வாகியுடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவரு, அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை அடிப்படையா வச்சு வாக்காளர் பட்டியல்ல சீராய்வு அப்படிங்கிற பெயர்ல ஒரு தீய செயலை, ஒரு சதி செயலை செய்ய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது அப்படின்னும், அதை தடுப்பதற்கான முயற்சியில அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறதாகவும் கூறினார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்காம தனது இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறாரு அப்படின்னு பாஜகவுக்கு பயந்துதான் தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையை எதிர்க்க அவர் பயப்படுறதாகவும் முதல்வர் குற்றம் சாட்டினாரு. பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் சரி, அவர்களால தமிழகத்துல எதுவுமே பண்ண முடியாதுன்னு உறுதிப்பட முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. அவங்களுடைய திட்டம் இங்க எதுவுமே எடுபடல அப்படிங்கிற ஆத்திரத்துல தான் பீகார்ல வந்த தொழிலாளர்கள் தமிழகத்துல தாக்கப்படுறதாகவும், அந்த மாநில தேர்தல் பிரச்சாரத்துல மோடி வாக்கு அரசியலுக்காக வெறுப்பு பேச்ச பேசியிருக்கிறதா விமர்சித்தாரு. பீகார்ல பேசிய அதே கருத்தை இங்க தமிழகத்துல வந்து பிரதமர் மோடியால பேச முடியுமா, பேசுவாரா, பேசக்கூடிய தைரியம் தான் இருக்கான்னு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு.